லிக்விட் நைட்ரஜனை ஹாட் வாட்டரில் ஊற்றியாச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் ஃபாகு நிறைய கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த லிக்விட் நைட்ரஜனுடைய டெம்பரேச்சர் -196 ° செல்சியஸ். அதனால் இந்த லிக்விட் நைட்ரஜனை இந்த மாதிரி ஓப்பனில் வச்சாச்சுன்னா அட்மாஸ்பியரில் உள்ள எல்லாமே அது வந்துட்டு லிக்விடாக மாற்றிடும். அதே போல் இந்த மாதிரி பலூனை லிக்விட் நைட்ரஜனில் வச்சாச்சுன்னா அது வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிரும், சுருங்கிடும். அதே இதை அதை வெளியே எடுத்தாச்சுன்னா அது நார்மல் பலூனாக மாறிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் நைட்ரஜனுடைய டெம்பரேச்சர் வெரி வெரி லோ. அதே போல் ஒரு ரோஸ் ஃப்ளவரை எடுத்து இந்த லிக்விட் நைட்ரஜனில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரோசன் ஆயிரும். அதே ரோஸ் ஃப்ளவரை எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி அது உடைய ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் அது வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்ததா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜனை நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபார்ம் ஆயிரும். இந்த லிக்விட் நைட்ரஜனை வச்சு ஈஸியாக ஐஸ்கிரீம் மேக் பண்ணிடலாம். அடுத்தபடியாக 1 லிட்டர் லிக்விட் நைட்ரஜனில் 700 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வந்துட்டு அங்கே இருக்குது. அடுத்ததா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த லிக்விட் நைட்ரஜனில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை ஒரு சுத்தியலாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு ஃப்ரோசன் ஆயிரும். இந்த நைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸ். எந்த பொருள் கூடயும் அது வந்துட்டு ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. இந்த லிக்விட் நைட்ரஜன் ஈஸியாக எந்த ஒரு பொருள் கூடயுமே ரியாக்ட் ஆகாது. அதனால் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் ரொம்பவே சேஃப்டியானது.